Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் மெனுங்க. பட் அதே சமயத்துல ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக ஒரே ஒரு வெஜிடபிள் இன்கிரிடியன்ட் மட்டும் வச்சு ஒரு லஞ்ச் வந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்னோட அந்த ஒரே ஒரு வெஜிடபிள் இன்கிரிடியன்ட்டா நான் எடுத்திருக்கிறது வந்து முள்ளங்கிங்க. முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு இந்த கீரையை வந்து நம்ம மேக்ஸிமம் சமைக்க மாட்டோம். பட் இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ கீரை பொரியல் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நான் டைம் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம சீக்கிரமா சமையல் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பிளானிங் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ டைம் கரெக்டா 10:37. ஸோ கரெக்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அரிசியை ஊற வச்சுட்டேன். சாம்பாருக்கு தேவையான புளி ஊற வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வைக்க போறோம். பருப்பு எப்பவுமே வேக வைக்கும்போது டைரக்டா குக்கர்ல அப்படியே போடாம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சு சுத்தி தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா, பருப்பு வெந்த உடனே நம்ம அதை எடுத்துட்டு அரிசி நம்ம ஊற வச்சிருக்கணுமா அதை டக்குன்னு உடனே நம்ம வச்சிடலாம். வித்தின் 1 ஹவர்க்குள்ள சமைக்கணும்னா இந்த மாதிரி பிளான் பண்ணுனா நம்மளால டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை நான் இப்போ கிளிக் பண்ணியாச்சு. 10 வந்திருக்குது. ஸோ இது 1 முடிஞ்சு 0 ஆகும்போது நமக்கு பருப்பு ரெடி ஆயிடும். ஸோ இதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போறோம். ஸோ முள்ளங்கியை வந்து அடுத்து வெட்டி நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை ரெடி பண்ணி அவிய போடுறதா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. முள்ளங்கியை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தோலில் மேலே உள்ளது சீவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வெஜிடபிள் கட் பண்ணும்போது வெங்காயம் கட் பண்ணும்போது எப்போவுமே பக்கத்தில் ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் கட் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடியதை டக்கு டக்கு நீங்கள் அந்த பேப்பரில் நீங்கள் மாற்றினீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ளே சமைக்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ முள்ளங்கி கூட முருங்கைக்காய், இங்கே வந்து இந்த முருங்கைக்காய் கட் பண்ண முருங்கைக்காவாக தான் இருக்கும். நீங்கள் வெறும் முள்ளங்கி கூட வச்சு பண்ணலாம். பட் என்னோட பசங்களுக்கு எப்போவுமே முள்ளங்கி கூட கேரட் முருங்கைக்காய் போட்டு வச்சா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நான் எப்போவுமே வந்து முருங்கைக்காய் இல்லாமல் சாம்பார் வைக்க மாட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு வேக போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான பாத்திரம் வச்சு காய்கறிகளை அதுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ காய்கறிகள் கூட கொஞ்சம் தக்காளியும் வெட்டி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். அது போக கொஞ்சம் தண்ணி காய்கறி வேகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதுங்க. இப்போ காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இதை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வேகணும். மெதுவாக வேகிற மாதிரியே நீங்கள் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடலாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கம்மியான டைமில் சீக்கிரமாக சமைக்கணும்னா நிறைய பேர் வந்து ஹை ஃப்ளேமை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக காய்கறிகள் கரெக்டான டைமில் குக் ஆகிவிடும். அதே சமயத்தில் நம்மளால் கேஸும் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம முள்ளங்கி கீரைக்கு தேவையான கீரையை வந்து நம்ம நறுக்க ஆரம்பிக்க போகிறோம். நீங்க முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்த இடத்துல இருந்தே ஒரு தண்டு கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து நல்ல பொடிசா கட் பண்ணுங்க இந்த கீரையை. கீரையும் நல்ல மண் போக நல்லா கழுவி அலசி வச்சுடுங்க. நம்ம கொத்துக்கீரை பண்றதுனால ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. அதனால நல்லா தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சுடுங்க. இப்போ பருப்பு 0க்கு வந்துடுச்சு. நமக்கு பருப்பு வெந்து முடிஞ்சிடுச்சு. பட் இதனோட ப்ரெஷர் இறங்கின பிறகு தான் நம்மளால எடுக்க முடியும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அந்த 5 மினிட்ஸ்ல நம்ம அதுக்கடுத்து என்ன வேலை செய்யலாங்கிறத செஞ்சு வச்சிடலாம். இந்த 5 மினிட்ஸ் கேப்ல பார்த்தீங்கன்னா கீரைக்கும் சாம்பாருக்கும் தேவையான வெங்காயம் வந்து நம்ம நறுக்கி வச்சிடலாம். சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு, பெரிய வெங்காயம் வந்து கீரைக்காக நம்ம இப்போ கட் பண்ண போறோம். இப்போ 2 தாளிப்புக்கும் தேவையான வெங்காயம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பருப்பை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கை வச்சு எடுக்க மாட்டேன் நான். இந்த மாதிரி இடுக்கி வச்சு தான் நான் எடுப்பேன். இப்போ பார்த்தீங்களா பருப்பு வேக வச்ச பாத்திரம் பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்குது. ஸோ இதை ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி அலசிட்டு அதுக்கடுத்து ரைஸை வச்சு விட்டுறலாங்க நம்ம இப்போ. ஸோ ரைஸ் நமக்கு அடுத்து ரெடி ஆகும். அதுக்குள்ளே நம்ம கீரையும் சாம்பாரையும் நம்ம தாளிச்சிட்டோன்னா சமையல் முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்களா 11:19 தான் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், சாதம் வச்சாச்சு, பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ சாம்பாரில் வந்து பருப்பு புளி நம்ம ஊற்றி இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம கீரையும் ரெடி பண்ணோன்னா வித்தின் 11:30 கரெக்டாக 1 ஹவருக்குள்ளே நம்ம சமையலை முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பருப்பை வந்து கடைஞ்சி சாம்பாரில் ஊற்ற போகிறேன்.
ஸோ காய்கறிகள் கூட பருப்பை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி புளி கரைச்சி புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பும் புளியும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றணும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து கீரை பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து தாளித்து ஊற்றினோன்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ கீரைக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகும் போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் வதங்கினதும் கழுவி வச்சிருக்கிற கீரையை வந்து இப்போ ஆட் பண்ணுங்க. கீரையை முதல்ல வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்துடாதீங்க. ஏன்னா ஆட் பண்ணும்போது நமக்கு குவான்டிட்டி வந்து நிறைய தெரியும். பட் இது ஒரு 5 மினிட்ஸில் வதங்கினப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ 5 மினிட்ஸில் கீரை கொஞ்சம் வதங்கிட்டு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கீரை உப்போடி சேர்ந்து வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சோண்டு பூண்டு போட்டு மிக்சியில் ஒரு 2 சுத்து மட்டும் விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் நமக்கு கீரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணிட்டோன்னா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் தாங்க நம்மளுக்கு கீரை ரெடி ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே நம்ம போய் சாம்பாரை தாளித்து ஊற்றிடலாம். சாம்பாருக்கு தாளித்து ஊற்றுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வீட்டில் நான் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருக்கதான். மற்ற எதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போதுங்க. கருகிடக்கூடாது. ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை சேர்த்தா அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சாம்பாரில் இருக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அதனால நான் லாஸ்ட்டாக தான் வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணுவேன். இப்போ தாளித்ததை வந்து நம்ம சாம்பாரில் வந்து ஊற்றிடலாங்க. இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை நீங்கள் ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. ஸோ நம்ம சாம்பார் தாளித்து முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு கீரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சமையல் முடிஞ்சுது. ஸோ 10:37க்கு நம்ம ஆரம்பித்தோங்க. இப்போ டைம் 11:30. ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, கீரை ரெடி ஆகிடுச்சு, ரைஸ் இன்னும் 5 வந்திருக்குது. இன்னும் 1 வந்ததுன்னா முடிஞ்சிடும். ஸோ சாம்பார் வந்து இப்போ கொத்தமல்லி தலையும் இறக்கி நம்ம இறக்கிடலாம். நான் வந்து ரசம் வச்சுட்டேங்க இந்த இன்பிட்வீன் கேப்பில். நான் ரசம் வைக்கிறது வந்து இன்னொரு வீடியோவாக போடுறது இருக்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ரசம் வைக்கிறது நான் காமிக்கலை. கொஞ்சம் கூழ் வடகமும் நான் வறுத்துட்டேன். ஸோ வித்தின் 1 ஹவர்க்குள்ளே ஒரே ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் முள்ளங்கி வச்சு முள்ளங்கி சாம்பார், முள்ளங்கி கீரை, கொஞ்சம் ரசமும் வச்சுட்டேன், கொஞ்சம் கூழ் வடகம் வறுத்தும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிரும் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம டெய்லி லஞ்சுக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ எல்லாம் சூப்பரான லஞ்சாக நமக்கு சிம்பிள் அண்ட் குயிக்காக வித்தின் 1 ஹவர்க்குள்ளே எப்படி செய்ய முடியுமோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.